ಪರವಾಗಿಲ್ಲ ಬಿಡಿ, ಸುಮ್ಮನೆ ಯಾಕೆ ಸರ್ லாஸ்ட் படம் அது ஒரு மாதிரி இருக்கு. சூப்பராக இருந்துச்சு சார். லாஸ்ட் மூவி இல்லை, சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்தது இல்லை. சின்ன வயசுலேருந்து ஒரு குழந்தை ஸ்டார்டட் ஃப்ரம் காதலுக்கு மரியாதை அண்ட் எண்டட் வித். இது எப்படி இருந்துச்சு மூவி? எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு சார். தளபதி எப்படி இருந்துச்சு? கிளைமேக்ஸ் தளபதி வந்தாலே மாஸ் தான். தேங்க்யூ. பார்க்க வாய்ப்பு இருக்குமா? ஐஷோ நெக்ஸ்ட் மூவி நீனே ஹீரோயின் தான். ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. எமோஷன். யா. இனி எவ்வளோ நாள் இருக்கிறாரோ ஒரு நல்ல மாதிரி பொலிட்டிஷியனில் இருந்தால் போதும். நல்லா. ஆமாம் சார், மக்களுக்கு நல்லது பண்ண இறங்கிட்டாரு. ஆனால் எங்களுக்கோசரம் அவர் திரும்பி மூவிக்கு வரலாம் சார். எங்களுக்கோசரம் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு படம் தரலாம், இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு படம் தரலாம் சார். எங்களுக்கோசரம், ஏன்னா மக்களுக்கோசரம் தரலாம் சார். ஏன்னா இல்லை, இது நம்ம சைல்ட்ஹுட்லேருந்து பார்த்து வளர்ந்ததுனால இப்போ இது லாஸ்ட் படம்னு வி கான்ட் ஈவன் பிலீவ். ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. பட் இட்ஸ் குட் இல்லை, இவர் நம்மளுக்காக வந்திருக்காரு. லெட்ஸ் see. பாவம் பொண்ணு தான், இதுக்கப்புறம் படம் பார்க்க முடியாது. லாஸ்ட் படம் அழுறாயோ. அடுத்த வருஷம் அடுத்த எலெக்ஷனில் அவர் தான் பிஎம். என்ன சொல்கிறது, இதுதான் லாஸ்டான்றது தெரியல. கஷ்டமாக இருக்குது. நடித்தா நல்லாயிருக்கும். பட் அதை விட ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி போயிருக்காங்க. இவ்வளோ வருஷமாக விஜய் சார் உங்களுக்குள்ளே இருந்திருக்காங்க, உங்கள் வீட்டில் இருந்திருக்காங்க, உங்களோட ஆல்வேஸாக விஜய் சார் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக விஜய் சார்கிட்ட இதை நான் கேட்கணும்னு நினச்சா என்ன கேட்பீங்க? விஜய் சார்கிட்ட கேட்கணுன்னா நீங்கள் தெளிவாக தான் முடிவு எடுப்பீங்க. எல்லா முடிவும் தெளிவாக தான் எடுப்பீங்க. அதே மாதிரி இப்போ நடக்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு நம்ம கண்ட்ரியில். அதுக்கும் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் எடுப்பீங்களா? அதுதான் நான் கேட்பேன். கண்டிப்பாக எங்களோட சைல்டுஹுட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் தான் இருப்பார். நான் உண்மையாக சொல்லணுன்னா விஜய் ஃபேனெல்லாம் கிடையாது. ஆனால் விஜய் ரொம்ப பிடிக்கும். விஜய் வந்து ஒரு ஆக்டர் அப்படின்லாம் இல்லாமல் அவர் டான்ஸு சரி, அவர் சாங் சரி, ஒரு மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல். அவரை பார்த்து சந்தோஷமாக இருக்கும். நிறைய கேள்வி கேட்பார். அவரை பார்த்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ஃபேண்டம் அதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷனை செலிப்ரேட் பண்ண தான் வந்திருக்கோம். ஸோ அவருக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். எங்களோட சைல்டுஹுட் மெமரிஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஃபீல் இருக்கா? பயங்கரமாக இருக்குது ஃபீல். ரொம்ப நல்லா இருக்குது. இவன்லாம் ரொம்ப எமோஷனல் சார். வந்துச்சு கண்ணில் தண்ணி அழுந்துட்டான். ஃபீலிங் இருக்குது சார். ஒரு ஃபேமிலி உட்காந்து பார்க்குற ஒரு படம் சார் இது. சும்மா சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காரு. ஒரு ஃபேமிலி வந்து உட்காந்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஒன்றுமே. விஜய் சாருக்கு ஏதாவது நான் சொல்லணும்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? தயவு செஞ்சு ப்ளீஸ் திரும்ப மூவி ஆக்ட் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு இது லாஸ்ட் மூவின்னு சொல்லி பிரேக் பண்ணாதீங்க ப்ளீஸ். மூவியில் ஆக்ட் பண்ணுங்க. உங்களை நம்பி ஓட் போட்டுக்கிற மக்கள்கிட்ட ஆக்ட் பண்ணாதீங்க. அவ்வளோதான். தமிழ்நாடு வேற லெவலில் பண்ணுவாங்க. நல்ல சிஎம் கிடச்சிருக்காங்க தமிழ்நாடுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப நல்லா எமோஷன் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. மனசு ரொம்ப கஷ்டமாச்சு. லாஸ்ட் ஃபிலிம் இல்லையா? இதுக்கு மேலே நம்ம சிஎம்மாக தான் பார்த்துட்ருக்குறோம். ஆக்டராக பார்க்க முடியாது இல்லையா? அதனால் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். என் டாக்டர் ரொம்ப அழுதுட்டாங்க. இல்லை நல்லா தான் இருந்துச்சு. இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். இன்னும் நல்லா வருவார். அண்ணன் நல்லா நிறைய பண்ணுவார். இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். பார்க்குவோம். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அவர் வந்தாலே மாஸ் தானே. எல்லாமே சூப்பர். எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். என்ஜாய் தி மூவி. ரொம்ப ஆமாம், லாஸ்ட் மூவி அதனால் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தேன். பட் நல்லா இருந்தது ஃபிலிம். எல்லாமே நல்லா இருந்தது. என்ன சொல்லணும் எதிர்பார்க்க? ஐ லவ் யூ, வி லவ் யூ, வி ஆல் லவ் யூ. விஜய் அண்ணா கிட்டக்க என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கங்க? லாஸ்ட்டு இவ்வளோ வருஷமாக உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. வேறு எதுவும் இல்லை. பிளாஸ்ட் அவ்வளோதான். லைக் இட் வாஸ் வெரி குட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். அவங்க இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். போத் இதை வந்து ஹேண்டில் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைக் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியும் சரி, பொலிட்டிக்கல் இதுவும் சரி. மாஸ் ஃபீலிங் நல்லா இருந்தது. படம் போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ விஜய் அண்ணா கிட்ட லாஸ்ட் ஏதாவது சொல்லணுமா? நான் என்ன சொல்லுவேன்? நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. நல்ல கவர்மெண்ட் வந்திருக்கு. நல்ல எதிர்பார்ப்பு தான் இருக்குது. தளபதி வந்து ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் மக்களுக்காகட்டும் இறங்கியிருக்காரு. செய்வோம். சின்ன வயசுலேருந்து தளபதியை ரசிச்சிருக்கோம். இனிமேல் ரசிக்க முடியாது தேட்டரில். பட் இனிமேல் நம்ம சிஎம் ஆகிருக்கிறதுனால நம்ம அங்கே பார்த்து ரசிப்போம்.
தளபதி எல்லாமே. நான் கிட்டக்கு என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கீங்க நம்ம சேனல் வழியாக சொல்லலாம். தளபதி கிட்ட சிஎம் கிட்ட என்ன சொல்லணும்னா, நம்ம தளபதி எல்லாம் செய்வாருன்னு நம்புகிறோம், மக்கள் நம்பிட்டோம். இத்தனை வருஷமாக அவங்க இண்டஸ்ட்ரியில் இருந்தாங்களே, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி. தேங்க்ஸ்னா சைல்டுஹுட்டே விஜய் தான். நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்து எல்லாமே விஜய் தான். என்டையர் சைல்டுஹுட்டே தளபதி தான். ஸோ நன்றி, அவ்வளோதான். மெமோரிஸ். ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு ஃபீல் வந்துச்சு, அழுகதை வந்துச்சு. ஏன்னா எந்த ஹீரோ எல்லாம் சண்டை போடுவோம் சின்ன வயசில், தளபதி தலை அப்படின்னலாம். பட் இப்போது எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். விஜய் சார் கிட்டக்க என்ன சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இத்தனை வருஷமாக அவங்கள என்டர்டெயின் பண்ணியிருக்காரு, என்ன சொல்லணும்னு எதிர்ப்பீங்க? லாஸ்ட் மூவி செம்ம மூவி, செம்ம பெண்களுக்கு ரொம்ப நல்லது சொல்லியிருக்காரு, ரொம்ப பிடிச்சிருக்கு. போல்டாக இருக்கணும் நாங்கள், அவ்வளோதான். அது போல்டுக்கு நல்ல ஃபிலிம். நீங்கள் என்ன சொல்லியா? பெண்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் இன் ஃப்யூச்சரில் போல்டாக எல்லா விஷயத்தையும் நாங்கள் பண்ணுவோம். ஸோ விஜய் அண்ணாக்கு இன்னும் லேடிஸ்க்கு நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அவங்க கூட இருப்போம். எப்படி ஃபீல் ஆகுது? செம்ம 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 ஒரு செகண்ட்ஸும் நாங்கள் அவ்வளோ என்ஜாய். கண்ணீர் வந்துச்சா? கண்ணீர் நோ, போல்டு அதிகமாக தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் சார் இந்த லாஸ்ட் மூவி இல்லை, அவர் எங்கள் கூட இருக்கார். ஸோ எங்களுக்கு அந்த லாஸ்ட் மூவின்ற ஃபீல் எல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் எங்கள் கூட இருக்கார். ஸோ நாங்கள் கீப் ஆன் சப்போர்ட் பண்ணினே இருப்போம் அவருக்கு. விஜய் சார் கிட்டக்க நீங்கள் ஏதாவது தேங்க்ஸ் சொல்லணும், ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இத்தனை வருஷமாக வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்காரு, எவ்வளோ ஒரு எமோஷன்ஸான ஒரு ஃபீல். ஃபீலிங் இருந்துச்சாமா? இப்போ தெரியும். இப்போ யாரெல்லாம் இங்கே ஃபீல் பண்ணி அழுதீங்க? சொன்ன மாதிரி கேஸ்ட் அண்ட் ரிலீஜன் இல்லாத பாலிடிக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோம். எஸ், அவ்வளவுதான். நம்ம ஃபியூச்சர் பத்தி பயமே இல்லாம தலைவர் தான் சிஎம் ஆயிட்டார்ல, இனி என்ன பயம்? கலக்கல் தான். இல்லை ஃபீலிங் இருக்குமா? இது வரைக்கும் FDFX கொண்டாட மாட்டேன், லாஸ்ட் FDFX. ஸோ அது எப்படி? FDFX தான் டெய்லி என்ஜாய்மெண்ட் தான். நீ கிளைமேக்ஸில் எப்படி இருக்கும்? ஆனால் கிளைமேக்ஸில் அந்த போயிட்டு வரேன்னு சொல்லும் போது, என்றும் அன்புடன் விஜய் சொல்லும் போது ரொம்ப ஃபீலிங் ஆச்சு. ரொம்ப எப்படி எக்ஸ்பிரஸ் படம்லாம் பார்க்கும்போது எமோஷனல் ஆயிடுச்சு. இனிமேல் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் எங்களால் பண்ணவே முடியாது, பார்க்கவும் முடியாது. அவர் ஒருத்தர் தான். ஒன் லாஸ்ட் டைம் தளபதி அவர் தான். தளபதி அவர் தான். ஏகே கூட இன்னும் போட்டி போட யாருமே இல்லை, ஒரு ஃபீலிங் இருக்குல்ல? ஆல்ரெடி அசம்பிளியே நாங்கள் வந்து மூவி மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம், வெரி நைஸ். அண்ட் இந்த கடைசி படம்னால வந்து பிளாஸ்ட் தான், நிஜமாவே படம் பிளாஸ்ட் தான். அண்ட் எல்லா டிவிகே ஃபேன்ஸுக்கும் வந்து பயங்கர பிளாஸ்ட் தான் படம். நாங்கள் தேங்க்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், நாங்கள் அவருக்கு ஓட்டு போட்டு வந்துக்கிறோம். நாங்கள் தமிழ்நாடு. அந்த ஃபீலிங் இருக்கா? ஓட்டு போட்டுக்கிற ஃபீலிங் இல்லாமல் எப்படி இருக்கும்? ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. வி மிஸ் விஜய். நாங்கள் அழுவக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதுதான் வீடியோவில் நீங்கள் ட்ரோல் பண்ணினே இருப்பீங்க, நாங்கள் அழுவ மாட்டோம். அதான் நாங்கள் அழுவ மாட்டோம், அவர் அழுவக்கூடாது நிற்கிறாரு இல்லைங்களா? லாஸ்ட் கிளிப்பிங் இட் வாஸ் எமோஷனல். என்றும் அன்புடன் விஜய். சிஎம் ஜோசப் விஜய் என்றும் அன்புடன். சரி, இட்ஸ் வெரி எமோஷ்னல் அண்ட் குட் ஃபீலிங். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இட்ஸ் லைக் ஆமாம் ஹியூஜ் விஜய் ஃபேன். ஸோ இட்ஸ் த லாஸ்ட் மூவி இல்லை, ஸோ அது இருந்தே இருக்கும். செம்மையாக இருந்தது. எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்ததுனால இன்னும் செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. இது உண்மையிலே ஒரு ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட் தான். கடைசி படம், இதுக்கப்புறம் தேட்டரில் விஜய் படம்லாம் பார்க்க முடியாது. வேதனையாக இருந்தாலும் பெருமையாக இருக்குது. எங்கள் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, வாழ்த்துக்கள். அடுத்த எலெக்ஷனில் அவர் தான் பிஎம், பிரைம் மினிஸ்டர். எலெக்ஷனும் நம்ம தான், கலெக்ஷனும் நம்ம தான். இவ்வளோ வருஷமாக உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ்னா என்ன வார்த்தைகளை? தேங்க்ஸ், அதுக்கு வேர்ட்ஸே இல்லை சார். ஆனால் ஆக்சுவலி என்னென்னா ஒரு பொலிட்டிஷியனாக எனக்கு ரொம்ப இஷ்டம் இல்லை. ஆனால் ஒரு ஆக்டர் ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த மாதிரி நிறையா ஃபேன்ஸுங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஒரு பொலிட்டிஷியனாக விட ஒரு ஆக்டராக லாஸ்ட் ஃபிலிம்னா ரொம்ப எமோஷ்னலாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அழுந்தெல்லாம் போயிருக்காங்க. ஸோ அது ரொம்ப எமோஷ்னல் பாண்டு அவர் கூட. எனக்கு தெரிஞ்சு எந்த ஆக்டருக்கும் இவ்வளோ ஒரு சப்போர்ட் இருந்ததில்லை. அதனாலவே தளபதி எப்போவுமே தளபதி தான்.
யாராலும் மாற்ற இந்தியாவில் ஒரே தளபதி அது விஜய் தான். படம் சூப்பர், எல்லாம் பார்க்கலாம் வந்து. ஒரு லாஸ்ட் ஃபிலிம் மாசாக காமிச்சிருக்காங்க. ஒரு லாஸ்ட் ஃபிலிம்ன்றது வந்து எப்படி எடுக்கணுமோ அவ்வளோ மாசாக காமிச்சு ஒரு எமோஷனல் பாண்டு க்ரியேட் பண்ணியிருக்காரு. அதனால தான் இவ்வளோ ஃபேன்ஸு, இவ்வளோ சப்போர்ட். எல்லாருமே அழுதாங்களே, அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு 90% அழுதாங்க சார். இன்னொன்று ஹியூஜ் லேடிஸ் ஃபேன்ஸுங்க தான். எங்கள் கூட சிஸ்டர் கூட எல்லாரும் லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு ஷார்ட் போட்டாங்க எல்லா ஃபிலம்து. அது பார்த்த உடனே எல்லாரும் கொஞ்சம் ஐயோ இதுதான் லாஸ்ட் போல் அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுந்தது அப்போ தான். இவ்வளோ வருஷமாக உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்காரு, ஓகேவா? எவ்வளவோ விஷயங்களை வந்து உங்களை ட்ராவல் பண்ணியிருக்காங்க, அவங்க கூட இருந்திருக்காரு. சோகமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட் இருந்தாலும் அவங்க கூட இருந்திருக்காரு. விஜய் சாருக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க சார்? அவர் ரொம்ப வருஷமாக எங்கள் நம்ம மக்களுக்காக நிறையா படங்களை நல்ல நல்ல கேரக்டர்ஸ்லாம் பண்ணி ரொம்ப ஹெவியாக வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இதோட லாஸ்ட் டான்ஸு நாங்கள் ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இதை கொண்டாடினோம். இப்போ என்னென்னா அவர்கிட்ட நாங்கள் சொல்ல வர்றது, மக்களுக்காக எப்போவுமே கரெக்டாக நல்லது பண்ணுங்கள், இது நல்லதை கண்டினியூ பண்ணுங்கள், அதுதான் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு. மிஸ் பண்ணுறோம்ல தான். ரொம்ப வருஷமாக பார்த்துன்னு இருந்தோம், 25 வருஷமாக பார்த்துருக்குறோம் ஃபிலிமு. இது லாஸ்ட் மூவின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப அழுவுறு சார், அழுவு கண்ணில் பேச முடியல, அழுவா வருது, பேச முடியல. நான் எலெக்ஷனில் போயிட்டாரு, பார்க்கலாம். ஆனால் மூவின்னுட்டு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஆக்ஷன் இந்த வயசில் 55 வயசில் பண்ண முடியாதுல்ல. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, விஜய் சார்கிட்ட எனக்கு என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன்? இல்லை, அவர் இதுமேல்ட்டு பொலிட்டிஷியன் வந்துட்டார், இதுமேல்ட்டு அவர் நல்லது பண்ணாலே போதும். இல்லை மக்கள் நல்லது பண்ண 25 இயர்ஸ் இதில் மூவியில் இருந்தார். இனி எவ்வளோ நாள் இருக்கிறாரோ அவர் நல்ல மாதிரி பொலிட்டிஷியனில் இருந்தால் போதும். நல்லா. ஆமாம் சார், மக்களுக்கு நல்லது பண்ண இறங்கிட்டாரு. ஆனால் எங்களுக்கோசரம் அவர் திரும்பி மூவிக்கு வரலாம் சார். எங்களுக்கோசரம் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு படம் தரலாம், இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு படம் தரலாம் சார். எங்களுக்கோசரம், ஏன்னா மக்களுக்கோசரம் தரலாம் சார். ஏன்னா